என் செல்ல குழந்தையே, மங்கள வெள்ளிக்கிழமையினுடைய விடியலில் உனக்கான அவசர செய்தி கொண்டு உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன். நிச்சயமாக இன்று இந்த பதிவு உன் கண்ணில் படாமல் போகாது. அப்படி உன் கண்ணில் படுகின்ற நேரம் இந்த தாயானவள் என்னுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து இன்று இதனை நீ கேட்டுவிடும் பட்சத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த பல துன்பங்களும் உன்னை ஆட்டி படைத்த பல சோதனைகளும் இன்று இந்த தாயின் அருளோடு உனக்கு முடிவுக்கு வந்துவிடும் என்பதனை விட இன்று இந்த நாள் உன் வாழ்க்கையில் என்ன சொல்ல நினைக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். வராகி உன்னை தேடி வருவதற்கான காரணமும் உன்னை சுற்றி நிற்கின்ற பிரச்சனைகளில் இருக்கின்ற ஒவ்வொரு தீர்வும் என்னவென்று உனக்கு நான் சொல்லிக் கொடுக்க வேண்டிய நேரம் இது. இந்த விடியலை உனக்கான விடியலாக மாற்ற உன் அம்மா நான் முடிவெடுத்திருக்கிறேன் என்றால் இந்த வெள்ளிக்கிழமை கார்த்திகை மாதத்தில் வருகின்ற இந்த வெள்ளிக்கிழமையானது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்த வேண்டும் என்ற முடிவில் இருக்கும் பொழுது தெய்வங்கள் அத்தனை பேரும் உன் பக்கம் நிற்கும் பொழுது அதனை நிச்சயமாக நடத்துவதுதானே முறை. நீ யோசிப்பதை உன் வாழ்க்கையாக சாதிப்பதுதானே முறை. அப்படி இருக்கும் நேரம் என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் நான் எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் உனக்காக எல்லாவற்றையும் சரியாக நான் புரிய வைத்து விடுவேன். உன்னை தேடி ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கென்று நான் உறுதிப்படுத்தி விடுவேன். நல்லது நடக்க வேண்டி இந்த வாழ்க்கை உனக்கு எப்பொழுதும் நம்பிக்கையை கொடுத்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த நம்பிக்கையை நாம் என்னவாக மாற்றுகிறோம் தெரியுமா? ஒரு சிறு விஷயம் நடக்கவில்லை என்றவுடன், ஒரு சிறு விஷயம் நமக்கு கிடைக்கவில்லை என்றவுடன் ஒட்டு மொத்தமாக நம்பிக்கையை தொலைத்து விடத்தான் நினைத்து விடுகின்றோம். இதுபோல ஒரு நாளும் நம்பிக்கையை இழக்கக்கூடாது. நம்மை சுற்றி இருக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று நாம் அப்படியே விட்டுவிடக்கூடாது. சூழ்நிலைகள் என்ன கொடுக்கிறது, நமக்கு எந்த விஷயத்தை எல்லாம் எடுத்துச் சொல்கிறது என்பதனை கொஞ்சம் உற்று நோக்கி கவனிக்க வேண்டும். நம்மை சுற்றி இருப்பவர்கள் யார்? இந்த வேதனைகளை எல்லாம் நாம் அனுபவிக்கும் பொழுது இதையெல்லாம் வேடிக்கை பார்ப்பது யார்? சுற்றி இருந்து நமக்கு காயங்களை கொடுப்பது யார் என்பதனை எல்லாம் நிச்சயமாக என் பிள்ளை நீ உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலங்களை என் பிள்ளை நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொண்டாயானால் உடனடியாக இது ஒவ்வொன்றிற்கும் நீ தீர்வினை தேடத் தொடங்கிவிடலாம். சுற்றி நடப்பது என்னவென்பதற்கு நிச்சயமாக உனக்கே பதிலும் கிடைத்துவிடும். இத்தனை நாளும் நமக்கு என்ன நடந்தது, ஏது நடந்தது என்ற புரிதலும் உனக்கு கிடைத்துவிடும். சரி, இந்த வெள்ளிக்கிழமையின் விடியலில் உன் அம்மா உனக்கு ஒரு உத்திரவாதம் கொடுக்கின்றேன். தெய்வங்கள் அத்தனை பேரும் உன் வீட்டு வாசலில் நிற்கிறார்கள் என்று, நீ வணங்குகின்ற தெய்வங்கள் அத்தனை பேரும் உன்னை தேடி வந்திருக்கிறார்கள் என்று, இவர்கள் எல்லோரும் உனக்காக நன்மையை செய்ய வந்திருக்கிறார்கள் என்று. அப்படி இருக்கும் பொழுது இந்த நாளை நீ தவிர்க்க முடியுமா? இந்த நேரத்தில் நமக்கு எதுவும் நடக்கவில்லை என்று நீ சொல்லி புலம்ப முடியுமா? எதற்கும் வாய்ப்புகள் இல்லை. எந்த சூழ்நிலைக்கும் வாய்ப்புகள் இல்லை. இனி உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களையும் நான் என்னவென்று உனக்கு தெளிவுபடுத்தி கொண்டே இருப்பேன். உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் எல்லா நன்மைகளையும் நான் எடுத்து சொல்லிக்கொண்டே இருப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இன்று உன்னை ஆட்டி படைக்கின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை முடிவுக்கு வர வேண்டிய காலகட்டம். இத்தனை நாளும் இந்த பிரச்சனைகள் என்னவாகுமோ, எங்கு சென்று முடியுமோ என்று என் பிள்ளை பதறிக்கொண்டிருந்தாள். உன்னுடைய பதற்றத்திற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இப்பொழுது உன்னை தேடி உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றும்
தொடர்ந்து நடக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. சில நேரங்களில் சில விஷயங்களை நீ கூட மறந்து விடலாம். ஆனால் தெய்வம் மறக்காது. அது என் பிள்ளைக்கானது, என் பிள்ளைக்கு மட்டுமே சொந்தமானது எனும் பொழுது தெய்வம் அதை மறப்பதில்லை. உன் கைகளில் கொண்டு வந்து அது ஒப்படைத்தே தீரும் என்பதுதான் உண்மை. என்னவானாலும் நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை நீ கேட்டதையெல்லாம் எடுத்துச் சொல்லும் என்பதனை மறக்கக்கூடாது. என் குழந்தையே, கர்மவினை என்ற ஒன்று உண்டு. அது நிச்சயமாக ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றது. அவரவர் செய்கின்ற பாவங்களுக்கான பலன்களை தண்டனைகளாக அது கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது. ஒவ்வொருவர் அனுபவிக்கின்ற வேதனைகளும் அவர்களின் கர்ம வினைகளை பொறுத்ததுதான் என்பதனை மறக்காது. நாம் எல்லாம் சுவாசிக்க தனித்தனி காற்று இங்கு கிடையாது. மேகங்கள் எப்பொழுதுமே இங்கு இடங்களை பார்த்து அது மழை பொழிவது கிடையாது. கோடையில் இன்று இலை உதிரும், வசந்தங்கள் நாளை திரும்பி வரும். வசந்தங்கள் மீண்டும் வந்துவிட்டது என்றால் நிச்சயமாக குயில்களின் பாட்டும் அந்த காற்று சத்தத்தில் வரும். நாம் எப்பொழுதுமே எல்லாமும் தனித்துவமாக நமக்கென்று தனியாக தெய்வம் படைக்கவில்லை. எல்லாம் எல்லோருக்கும் பொதுவானதுதான். நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு என்று எல்லோருக்கும் பொதுவாக படைக்கப்பட்ட விஷயங்கள்தான். அதனால் எதிலுமே எதற்காகவும் நாம் ஒவ்வொன்றையும் நினைத்து யோசித்து எப்பொழுதும் மனம் கலங்கி கொண்டிருக்காமல் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரத்தை நீ என்னவென்று எப்பொழுதும் சரியாக உறுதிப்படுத்தி கொண்டே இரு. நான் இருக்கும் காலம் உனக்கு நல்லது நடக்கும். நான் இருக்கும் நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை மிக பெரிய ஆச்சரியத்தை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. வாழ்க்கை அவ்வளவு எளிதில் எந்த புரிதலையும் யாருக்கும் கொடுத்து விடுவதில்லை. ஆனால் ஒரு முறை நாம் புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டோமானால் அதன் பிறகு யார் நினைத்தாலும் அதிலிருந்து உன்னை நிச்சயமாக மாற்றிவிட முடியாது. யார் நினைத்தாலும் அதிலிருந்து உன்னை நிச்சயமாக எந்த வகையிலும் துன்பப்படுத்திவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உடனிருக்கும் நேரம் உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்ல உன் அம்மா நான் முடிவு செய்து விட்ட பிறகு இனி நடக்கும் எல்லா நன்மைகளிலும் நான் முன்னின்று உன்னை காத்திடுவேன் என்பதனை மறக்காதே. இந்த வராகி உனக்கு சொல்லக்கூடிய ஆச்சரியங்கள் அத்தனையையும் என் பிள்ளை நீ சட்டென்று உடனிருந்து அதனை நிறைவேற்றிவிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்னவானாலும் நாம் இருக்கும் நேரம் நமக்கு எல்லா விஷயங்களையும் கவனமாக எடுத்துச் சொல்லி கொண்டே இருக்கும். கவனமாக எல்லாவற்றையும் நமக்கு புரிய வைத்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. காலத்தின் கட்டாயம் இவை எல்லாமுமே நமக்கு பல புரிதல்களை நிச்சயமாக தந்து கொண்டே இருக்கும் என்பதனை மறக்காதே. இந்த நேரம் இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் கவனித்து நீ நிச்சயமாக மன நிறைவோடும் மன நம்பிக்கையோடும் இருந்து கொண்டிருந்தாயானால் அது போதும். இனி என்னாலும் நான் இருக்கும் இந்த நேரங்கள் உனக்கான அதிர்ஷ்டத்தை நடத்தி தரும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான ஆச்சரியங்களை கொடுத்து அது உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லாமும் இத்தோடு முடிந்து விட்டது என்பது நீ மறக்காதே. இனி உனக்கு நான் நடக்கும் இந்த விஷயங்கள் உனக்கான நன்மைகளை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கும். என்ன நடந்தாலும் நீ இருக்கும் இடம் இந்த தாயினுடைய இருப்பிடம். நீ இருக்கின்ற இடத்தில் உன் தாயானவள் உனக்காக நின்று உன்னை சுற்றி வந்து உனக்கான ஒவ்வொரு விருப்பங்களையும் நான் நிறைவேற்றி கொடுக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் நேரம் உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக புரிய வைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. எத்தனையோ முறை நான் உன்னை சுற்றி வந்து உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும்
சொல்லித்தரும் பொழுதெல்லாம், என் பிள்ளை, உன்னுடைய மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் மறந்து நீ மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் அதிர்ஷ்டத்தையும் நிச்சயமாக பெற்றுக்கொள்கிறாய் என்றால், இனி உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதனையும் நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய். நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும். நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாவற்றிலும் தெளிவான புரிதல் என்பது கிடைக்கும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த நேரத்தை நீ நிச்சயமாக உறுதிப்படுத்தி கொண்டே இரு. இந்த வெள்ளிக்கிழமையினுடைய விடியல் தெய்வம் உன் வீட்டில் நின்று ஆட்சி செய்வதும், அந்த இடத்தில் உனக்கானதை கொண்டு வந்து கொடுப்பதும் நகரத்தான் செய்யும். அது நடக்கத்தான் செய்யும் என்பதனை நீ மறக்காதே. யாரிடமும் உன் வழியை அதிகமாக பகிர்ந்து கொள்ளாதே. தனியாக அழு, இல்லை என்றால் தெய்வத்திடம் சொல்லி அழு. நிச்சயமாக உன்னிடம் ஆறுதல் சொல்லிவிட்டு அடுத்தவரிடத்தில் சிரித்து மகிழக்கூடிய உலகம் இது என்பதனை மறந்து விடாதே. உனக்கு நம்பிக்கை கொடுப்பது போல கொடுத்துவிட்டு மற்றவரிடத்தில் நின்று உன்னுடைய காயங்களை சொல்லி சிரிக்கும் உலகம் இது என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னுடைய பலம் என்னவென்று அறிய நீ 1000 பேருடன் சண்டையிடலாம். ஆனால் உன்னுடைய பலவீனம் என்னவென்று அறிய ஒரு அரை மணி நேரம் மற்றும் நீ தனித்து நின்று பார். உனக்கே புரிந்துவிடும் உன்னுடைய பலவீனங்கள் எல்லாம் என்னவென்று. உன் மனதிற்கே அது எல்லாம் தெரிந்துவிடும். எப்பொழுதுமே தூக்கி விட்டவரை மறக்கக்கூடாது. நம்மை தூக்கி வீசியவர்களை கனவில் கூட நினைக்கக்கூடாது என்பதனை மறக்காதே. எல்லாமும் நமக்கு சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாமும் நமக்கு சரியான புரிதலை எப்பொழுதுமே நல்லபடியாக கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. உடனிருக்கும் நேரங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஆச்சரியத்தை கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதனை மறந்து விடாதே. உனக்கான நேரத்தை எப்பொழுதுமே சந்தோஷமாக உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாக நடக்கும் என்பதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். மன நிறைவோடும் மன புரிதலோடும் நான் அத்தனையையும் உனக்கு என்னவென்று மீட்டு கொடுக்க நினைக்கும் இந்த காலம், என் பிள்ளை, நீ எதுவென்றாலும் நீ முழுமையாக மன நிறைவோடு பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாது. கலங்கிய கண்கள் மற்றவர்களுக்கு வேண்டுமானால் சந்தோஷத்தை கொடுக்கலாம். ஆனால் உன் தாயானவள் எனக்கு அப்படி அல்ல. என் பிள்ளை, நீ முழுமையான மகிழ்ச்சியை அனுபவிக்க வேண்டும். உன் காயங்களும் துன்பங்களும் என்னை பாதிக்கும். எப்பொழுதும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். உரிமை உள்ள உறவும், உண்மை உள்ள அன்பும், நேர்மை உள்ள நட்பும், நம்பிக்கை உள்ள வாழ்வும் என்றும் ஒருவரை விட்டு போவதும் கிடையாது. அது தோற்று போவதும் கிடையாது. அதனால் உனக்கான உண்மையான விஷயங்களை நான் எப்பொழுதுமே உன் அருகில் வைத்திருப்பேன் என்பதனை மறக்காதே. உனக்கான உண்மையான உறவுகளை எப்பொழுதும் உன்னோடு நான் தக்க வைத்து கொண்டிருப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் நேரங்களை உருவாக்கி நான் இருக்கும் சோதனைகளை என்னவென்று தெரியப்படுத்தி நீ நல்லபடியாக வாழத்தான் வேண்டும் என்பதனை நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது. நல்ல மனநிலையோடு நீ சந்தோஷத்தை எதிர்பார்க்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. நல்லது உனக்கு நடக்க வேண்டி நான் எதிர்பார்த்து நிற்கும் இந்த காலங்கள் இனி உனக்கு அத்தனையிலும் வெற்றியை கொடுக்கும் பொழுது இந்த தாயின் அருமை என்னவென்று புரிந்து கொள்வாய். இந்த தாயின் அருமையை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து நடந்து கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த காலமும் இந்த நேரமும் இனி உனக்கு ஒவ்வொன்றையும் சரியாக எடுத்துச் சொல்லட்டும். ஒவ்வொன்றையும் உனக்கு நிறைவாக உணர்த்தி கொடுக்கட்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. வரக்கூடிய வாய்ப்புகள் ஒவ்வொன்றும் உனக்கு இந்த வாழ்க்கையில் பல திருப்பங்களையும்
பல ஆச்சரியங்களையும் நடத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. பேரதிர்ஷ்டத்தை கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. அதிர்ஷ்டத்தை உனக்கு உணர்த்துவதோடு மட்டுமல்லாமல் இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்னவென்றும் அது காண்பித்து கொடுத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் உன்னை தேடும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி உனக்கான ஆச்சரியங்களை உருவாக்கி கொடுத்து உன்னை நல்மதிப்போடு வாழச் சொல்லும். அந்த மதிப்பை நான் உனக்கு தருகிறேன். நீயும் அதனை சரியாக பெற்றுக்கொள்ளும் பட்சத்தில் எந்த இடத்திலும் உனக்கான வெற்றிகளை மட்டும் நீ தொலைத்து விடாதே. எந்த இடத்திலும் உனக்கான மாற்றங்களை நீ தொலைத்து விடாதே. எப்பொழுதும் இந்த வராகி உன் கைப்பிடித்து நடக்கிறேன் என்பது உனக்கு புரிந்துவிட்டால் அது போதும். நான் இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். வரக்கூடிய காலங்கள் உனக்கு அத்தனையையும் நிறைவாகச் சொல்லும் காலங்கள் என்பதனை உணர்ந்து நீ சந்தோஷத்தை இந்த வாழ்க்கையில் உனக்கென்று வழி நடத்தி கொண்டே இரு. நடக்கும் நன்மைகள் உன்னை நம்பிக்கை கொண்டு நல்லபடியாக வாழச் சொல்லிக் கொண்டே இருக்கும். இனி உனக்கான நேரங்கள் எப்பொழுதுமே உன்னை நல்மதிப்போடு உருவாக்கி கொண்டே இருக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். யார் எதை சொன்னாலும் யார் எதை உருவாக்கினாலும் நான் இருக்கிறேன் என்பது உன்னை சந்தோஷமாக மனநிறைவோடு வாழச் சொல்லட்டும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.